எல்லாம் வல்ல இறைவனடி போற்றி. அகஸ்தியர் ராசி பலன். அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் ஓம் குரு பகவானே போற்றி போற்றி. இந்த குரோதி வருஷத்துல முதல்ல வரக்கூடிய பெயர்ச்சி தாங்க இந்த குரு பகவானுடைய குரு பெயர்ச்சி. அப்ப நவ கிரகங்கள்ல முழு சுப கிரகமாக திகழக்கூடியவர் தாங்க நம்மளுடைய குரு பகவான். அப்ப முழு சுபகிரகம் அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் சுப நிகழ்வுகள் எல்லாம் நடக்கணும்னா நிச்சயமாக அவருடைய நல்ல ஆசீர்வாதம் இல்லாம கண்டிப்பா நடக்காதுங்க. அதே போல உங்களுக்கு குரு பகவான் பணம் பொருள் பதவி இது எதையுமே உங்களுக்கு அள்ளி தராவிட்டாலும் உங்களின் தேவைக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம அள்ளி தருபவராக இந்த குரு பகவான் இருப்பாருங்க. அப்ப இந்த 2024 தொடக்கத்துல மேச ராசியில் இருந்து வரக்கூடிய மே 1ஆம் தேதி சித்திரை மாதம் 18ஆம் தேதி ரிஷப ராசிக்கு பயிற்சியாக போறாருங்க. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகிறாருங்க. சில மாதங்கள் அதிசாரமாகவும் சில மாதங்கள் வக்ரகதியிலும் இவரு இருப்பாருங்க. குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. அப்ப குரு எந்த இடத்துல இருக்கிறார் என்பதை விட குருவுடைய பார்வை விழக்கூடிய இடத்திற்கு தாங்க பலம் அதிகம், பலனும் அதிகம். இப்ப கோச்சாரப்படி குரு பகவான் 2ஆம் இடத்துல, 5ஆம் இடத்துல, 7ஆம் இடம், 9ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடத்துல சஞ்சரித்தாருன்னா உங்களுக்கு நன்மை செய்வாருங்க. அப்ப இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் மட்டும் ஒருத்தருடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது கிடையாதுங்க. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது யாருங்க சார் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அதற்கான பதிலும் உங்க ஜாதகத்திலே இருக்கு. அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகளும் கிரகங்களும் தான். இப்ப அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை பத்தி பார்க்கணும்னா உங்களுடைய சுய ஜாதகம் இருந்தா மட்டும்தான் பார்க்க முடியும். இப்ப குரு பெயர்ச்சி எப்ப நிகழப்போகிறது? அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் வசந்த ரிது சித்திரை மாதம் 18ஆம் தேதி நடைபெறுதுங்க. அதாவது மே மாதம் 1ஆம் தேதி கிருஷ்ணபக்ஷை அஷ்டமியும் புதன்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் சுபநாம யோகம் பவகரணமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுப தினத்தில் உதயாதி நாளிகை 28:22 மணிக்கு மாலை 5 மணி 1 நிமிடத்துக்கு துலாம் லக்னத்தில் குரு பகவான் மேச ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அன்பார்ந்த மகரம் ராசி அன்பர்களே, பொதுவா சனி பகவான ராசி நாதனாகவும் ஆட்சியாளராகவும் கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய கிரக பெயர்ச்சி, குரு பகவானுடைய குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் வாதாடுவதில் ரொம்பவே வல்லமை கொண்டவர்கள் நீங்க. அதே போல விட்டு கொடுத்து போறதுலையும் அடிச்சுக்க முடியாத ஆள் யாருன்னு கேட்டா உங்களை சொல்லலாங்க. அப்ப உங்களுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவா சுகஸ்தானத்துல இருந்து பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு இப்ப குரு பகவான் மாறுறாருங்க, பேச்சு ஆறாருங்க. உங்களது பாக்கியஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் ராசிஸ்தானம் இதை மூன்றையுமே குரு பகவான் இப்ப பார்க்குறாருங்க. அப்ப மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில உங்களுடைய காலகட்டம், இந்த காலகட்டத்துல மந்தமான நிலை மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே போல மகர ராசிக்காரர்களே, நீங்க ஏதாவது ஒரு செயல் செய்யறீங்கன்னு நினைச்சுக்காங்க. அதை நீங்க இந்த காலகட்டத்துல திட்டமிட்டு தெளிவான ஒரு முடிவோடு நீங்க செயல்படுத்துவீங்க. அதே போல உங்களுக்கு கீழே பணிபுரியவர்களுக்கு ஏற்கனவே மன கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு மன உற்சாகத்தையும் நீங்க எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த தைரியத்தையும் கொடுக்குவீங்க. அதே போல மகர ராசிக்காரர்கள் என்றைக்கும் இன்னைக்கு சரி என்னைக்கு சரி இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி அது சமமாக தான் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த மனப்பக்குவம் உங்ககிட்ட இருக்குங்க. அதே போல மகர ராசிக்காரர்கள் நீங்கள் எப்பயுமே வசீகரமான பேச்சும் மிடுக்கானம் நடையும் உடையும் கொண்டவங்க நீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு எப்பயுமே தன்னம்பிக்கை அப்படின்ற ஒரு வழியை பிடிச்சி தான் நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்க. அப்போ இந்த குரு பெயர்ச்சி காலத்தில் நீங்கள் தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு செயலை செஞ்சாலும் வெற்றி உண்டாகுங்க. அதே போல் கிடைக்க வேண்டியது நீங்கள் என்ன நினைச்சீங்களோ அது கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக உங்களுக்கு தானாக வந்து கைக்கு வருங்க. அதனால் கவலை வேண்டாங்க. அதே போல் மகர ராசிக்காரர்களே, உங்களுக்கு ஏற்கனவே வழக்கு சம்பந்தமான விவரங்கள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல்
திருமணம் ஆகாம இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில உங்களுக்கு திருமணம் போன்ற சுப காரியங்கள் நிச்சயமாக நடக்குங்க. அதேபோல குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டுங்க. அதோடு இல்லாம உங்களுடைய வம்சத்த விரிவுபடுத்த போறீங்க. அடுத்ததா உங்க குடும்பத்தில உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதுக்கு பக்க பலமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. அதே நேரத்தில எது கிடைச்சாலும் எனக்கு அது கிடைக்கும், இது வேணும் அப்படின்னு சொல்லி அவசரப்படாம, பரபரப்பு ஏற்படுத்தாம நிதானமாக செய்யுங்க. வெற்றி உங்க பக்கம் தாங்க இருக்கு. அதேபோல உங்ககிட்ட யாராவது தவறு செஞ்சாங்கன்னா, தவறு இழைச்சவங்கள் யாராவது இருந்தாங்கன்னா, அவங்கள விட்டு நீங்க விலகி போங்க. அது உங்களுக்கு நல்லதுங்க. அடுத்ததா ராசிகளிலே கடின உழைப்புக்கு பேர் போனவங்க மகர ராசிக்காரங்கங்க. அப்படிப்பட்ட நீங்க வேலை செய்யும்போது இரவு பகல் பார்க்காம வேலை செய்யாதீங்க. தயவு செஞ்சு ரெஸ்ட் எடுத்து வேலை செய்யுங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. அடுத்ததாக உங்களுக்கு அறிமுகமே இல்லாதவங்க கூட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில உதவி பண்ண போறாங்க. அடுத்ததா இந்த காலகட்டத்தில உங்களுக்கு பண வசதிக்கு எந்த ஒரு குறையும் வராதுங்க. அப்படி இருந்தாலும் நீங்க கண்டிப்பா மறுபடியும் கடினமாக உழைக்க வேண்டி வருங்க. இன்னொரு விஷயம், சில பேருக்கு நீங்க தேவையற்ற அனாவசிய செலவுகள் செய்ய நேரிடலாங்க. ஆகையால கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க செலவு செஞ்சா உங்களுக்கு மன கஷ்டம் ஏற்படுங்க. ஆகையால உங்களுடைய வேலையில கூடுதல் கவனம் செலுத்தி உழைங்க. அடுத்ததாக இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில உங்களுடைய உடல் நலத்தில நீங்க மெயினா அக்கறை காட்டணுங்க. அதோடு இல்லாம உங்க குடும்பத்தில மருத்துவ செலவுகள ஏற்படுவதற்கான சூழலும் அமைஞ்சு இருக்குங்க. ஆகையால தேவையற்ற செலவுகளை செய்யாதீங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உற்றார் உறவினர், உங்க சொந்தக்காரங்க வகையில உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டாலும், அத ஊதி பெருசாக்கிடுவாங்க. ஆகையால அவங்க கிட்ட இருந்து விலகி இப்போதைக்கு இருக்கிறது நல்லதுங்க. ஸோ அதே போல அந்த பிரச்சனை வந்தாலும், அத நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அத அப்பயே அணைச்சிடுங்க. இல்லன்னா, அது மிகப்பெரிய ஒரு பாம்பா வெடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அடுத்ததா உங்களுடைய பிள்ளைகளால சிறிய பின்னடைவு ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இருந்தாலும் கவலை வேண்டாங்க. அடுத்ததா நீங்க ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. சொந்த தொழிலோ இல்ல ஏதாவது ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா, இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் நீங்க அகலக்கால் வைக்காம இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. அடுத்ததா நீங்க மகர ராசிக்காரர்களே, கோவில்ல நடைபெறக்கூடிய இந்த விசேஷங்கள், காலப்பூஜைகள்லாம் நீங்க கண்டிப்பா கலந்துக்கணும். கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குங்க. அதேபோல தர்ம காரியங்கள நீங்க செய்வீங்க. அது செய்யறது மூலமாக ஏற்படும் செலவுகளால உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுங்க. அடுத்ததா மகர ராசிக்காரர்களே, இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில உங்களுடைய அக்கா, தங்கச்சி, அண்ணன், அண்ணி அது மாரி சகோதர, சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு சண்டை, சச்சரவுகள், பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால நீங்க சுமூகமாக பேசி அந்த உறவுகள மறுபடியும் புதுப்பிச்சுக்கங்க. அதாவது ஒருத்தர் ஒருத்தர் விட்டு குடுத்து அந்த உறவுகள மறுபடியும் நீங்க மேம்படுத்திக்கங்க மகர ராசிக்காரர்களே. அதேபோல உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள், உங்களுடைய கோரிக்கைகள உங்களுடைய மேல் அதிகாரிங்க சற்று காலதாமதமாக தாங்க பரிசீலிப்பாங்க. ஆனா, அப்படி பரிசீலித்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி உண்டாகும். அதனால நீங்க எப்பயுமே உங்களுடைய வேலை உண்டு, நீங்க உண்டு அப்படின்னு பொறுமையுடன், பொறுப்புடனும் நடந்துக்கங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே சாதகமாக அமையும். அதேபோல நீங்க ஒரு புரமோஷன் எதிர்பார்த்து இருந்தாலும் சரி, இல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து இருந்தாலும் சரி, இல்ல இன்கிரிமெண்ட் ஏதாவது ஒண்ணு. உங்க வேலைய நீங்க கரெக்ட்டா செய்யுங்க. நிச்சயமாக இது உங்களுக்கு கிடைக்கும். இதன் மூலமாக கண்டிப்பா உங்களுடைய வேலையில நீங்க திருப்தி அடைவீங்க. அந்த திருப்திய நீங்க காண்பீங்க. அதேபோல வெளியூர் பயணங்கள் செய்வதற்கான சூழலும் அமைஞ்சிருக்குங்க. சக ஊழியர்களுக்கு நீங்க உதவி செய்வீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. சக ஊழியர்களுக்கு நீங்க தேவையான உதவிகளை செய்வீங்க. இதன் மூலமாக மற்ற அலுவலக அதாவது மத்த ஸ்டாஃபுங்க கிட்ட கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல பேரு, அந்தஸ்து உயரப்போகுதுங்க. அடுத்ததா வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தொழில்ல, வியாபாரத்துல முயற்சி அதிகமா குடுத்து நீங்க வேலை செய்றீங்களோ, அதுக்கு தகுந்தாற்போல லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. அதேபோல உங்களுடைய நண்பர்களாக இருக்கட்டும், கூட்டாளிகளாக இருக்கட்டும், அவங்களோட ஒரு ஒற்றுமை உங்களுக்கு மேலும் அதிகரிக்குங்க. மேலும் நீங்க புதிய வியாபாரம் செய்வதற்கான முயற்சிகளை ஈடுபடலாங்க. கண்டிப்பா நல்லா இருக்கு.
மெயினா கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் கொஞ்சம் நார்மலாவே உங்களுக்கு இயல்பா எப்படி இருக்குமோ அதே போல போகுங்க. அதே போல சிலருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குத்தகை அந்த டெண்டர்லாம் எடுப்பாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சில சிரமங்கள் ஏற்பட்ட பிறகு தான் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குங்க. அதே போல சிலருக்குலாம் இந்த கால்நடைகள்லாம் வச்சிருக்கிறவங்களுக்குலாம் இந்த முறை நல்ல லாபம் கிடைக்குங்க. பால் வியாபாரம் பண்றவங்களுக்கும் நல்ல வருமானம் உண்டுங்க. அடுத்ததா மகர ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நீங்க என்ன நினைச்சீங்களோ அந்த புதிய முயற்சிகள் எல்லாமே செயல்படுத்துவீங்க. மேலிடத்துல உங்களுக்கு ஆதரவு இருப்பதனால புதிய பதவிகள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இதனால மகிழ்ச்சி அடைவீங்க. உங்களுக்கு புகழும், செல்வாக்கும் மேலும் உயரப் போகுதுங்க. தொண்டர்கள் உங்களுக்கு வந்து ஆதரவாக இருப்பாங்க. அதனால நீங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அடுத்ததா இந்த கலைத்துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ஒப்பந்தங்கள்லாம் வந்து முடிவதற்கு கொஞ்சம் சிரமம் ஆகுங்க. அதேபோல உங்களுடைய கடினமான உழைப்பு, உங்களுடைய சக ஊழியர்கள், சக கலைஞர்களுடைய பாராட்டு கண்டிப்பா கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களால உங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அடுத்ததா மகர ராசியில இருக்கக்கூடிய பெண்கள பொறுத்தவரைக்கும் உங்க கணவர் வந்து உங்கள பாராட்டுவாங்க. நீங்க ஏதாவது ஒரு ஒரு முயற்சி எடுத்து அதை வெற்றி கொள்வீங்க. இதனால உங்களுடைய கணவர் உங்கள பாராட்டுவாருங்க. இதனால உங்க குடும்பத்தில ஒற்றுமையும் அதிகரிக்கும், மகிழ்ச்சியும் உண்டாகுங்க. மகர ராசியில இருக்கக்கூடியவங்க உங்களுடைய பிள்ளைகளால சந்தோஷம் நிச்சயமாக கிடைக்குங்க. அவர்களை நீங்க ஆன்மீகத்தில ஈடுபடுத்துவீங்க. அடுத்ததா மாணவ, மாணவியர்கள பொறுத்தவரைக்கும் உங்களுடைய படிப்பு விஷயம், கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள நீங்க நல்லா படிச்சு நல்ல மதிப்பெண்ண பெறப் போறீங்க. அதேபோல பெற்றோரின் ஆதரவோட உங்களுடைய தேவைகளை அனைத்தையுமே பூர்த்தி செஞ்சுக்குவீங்க. நீங்க என்ன மேற்கொண்டு படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த பொறுத்தவரைக்கும் உங்களுடைய பேரன்ட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நண்பர்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆகையால மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்கலாங்க. உத்திரம் 2, 3, 4 பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி காலத்துல எப்படி இருப்பீங்கன்னா, நீங்க எங்க இருந்தாலும் சரி, எதை செய்தாலும் சரி, பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க கையாளுறீங்கன்னா, கண்டிப்பாக கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. அதேபோல நீங்க மற்றவர்கிட்ட எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. அடுத்ததா குழந்தைங்க ஒழுங்கா படிக்கல அப்படின்னு கவலையோட இருந்த நீங்க இப்ப கவலைப்படாதீங்க. ஏன்னா இனிமேலுக்கு உங்க குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. ஒரு நல்ல ஸ்டாண்டர்டா இருப்பாங்க. ஏற்கனவே உங்களுக்கு துன்பங்கள், கஷ்டங்கள் இருந்துச்சுன்னா, இப்ப அது எல்லாமே விலகி உங்க குடும்பத்துல இன்பம் உண்டாகப் போகுதுங்க. அதேபோல ஏற்கனவே உங்களுக்கு இருந்து வந்த மனக்குழப்பங்கள் அனைத்தும் விலகப் போகுதுங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏற்கனவே இருந்திருக்கும். அதேபோல உங்களுக்கு ஒரு விஷயத்த செய்யறதுக்கு எதிர்ப்புகள் இருந்திருக்கும். அந்த எதிர்ப்புகள் எல்லாமே இப்ப அகலப் போகுதுங்க. ஆகையால நீங்க எத செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, இப்ப தாராளமா செய்யலாங்க. உங்களின் பேச்சியால, அதாவது நீங்க பேசினா எப்பவுமே இனிமையா இருக்கும் இல்லையா? அந்த பேச்சு வார்த்தையால நீங்க என்ன செய்யணுமோ, அந்த காரியம் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்களோ, அந்த காரியத்த செஞ்சு முடிச்சிருவீங்க. அதேபோல உங்களுக்கு இந்த காலகட்டத்தில சுப பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க. எதிர்பார்த்த எல்லா உதவியும் கிடைக்குங்க. ஆனாலும் எதிலுமே வந்து கூடுதலா நீங்க கவனமாக இருக்கிறது கண்டிப்பா நல்லதுங்க. அதேபோல அந்த கூடுதலான கவனத்தோட நீங்க செயல்படுறதும் நல்லதுங்க. வெளியூர் பயணங்கள் செல்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஆகையால உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி காலம் சிறப்பா இருக்குங்க. அடுத்ததா மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி காலத்துல இவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கலாங்க. உங்களுடைய தொழில், வியாபாரத்த பொறுத்தவரைக்கும் எல்லாமே திருப்திகரமாக நீங்க நினைச்ச மாதிரி நடக்குங்க. அதேபோல மற்றவங்க கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்த்த பண உதவியும் உங்களுக்கு கிடைக்கலாங்க. அதேபோல வாடிக்கையாளர பொறுத்தவரைக்கும் நீங்க சற்று அனுசரித்து போறது கண்டிப்பா உங்களுடைய லாபத்த பெருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள், நீங்க அலுவலகம் சம்பந்தமான அலைச்சல்கள் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில அதிகரிக்குங்க. பட் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. அதுக்கான நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்குங்க. அதோடு இல்லாம உங்களுக்கு புதிய பொறுப்புகளும் சில பேருக்கு கண்டிப்பாக கிடைக்கப் போகுதுங்க. அதேபோல உங்க குடும்பத்தில சகஜ நிலை மாறுங்க. ஏன்னா, உங்க குடும்பத்தில நீங்க ஒரு பக்கம், அவங்க ஒரு பக்கம் அப்படின்னு இருந்திருப்பீங்க. ஆனா, இப்ப சகஜ நிலைக்கு வந்துருவீங்க. குடும்பத்தோட இருப்பீங்க. அதேபோல உங்க உறவினர்கள் மூலமாக ஒரு நல்ல தகவல்கள்லாம் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. கணவன், மனைவி இடையே உங்களுடைய ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், உங்ககிட்ட இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் இடைவெளி இருந்திருக்கும். ஸோ, அந்த இடைவெளிலாம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சு அந்யோன்யம் உண்டாகுங்க. அடுத்ததா உங்களுடைய குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து ஒரு ஆன்மீக சுற்றுலா பயணம்லாம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதேபோல மற்றவர்கள் உங்கள தேடி வந்து சில டவுட் எல்லாம் வந்து கேட்பாங்க. உங்கள நாடி வந்து ஆலோசனை கேட்டு இது செய்யலாமா? வேணாவா? அப்படிலாம் கேட்பாங்க. அடுத்ததாக மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் 1, 2 பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி காலம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க.
உங்கள பொறுத்தவரைக்கும் உங்க குடும்பத்தினரை விட்டு பிரிஞ்சு போனவங்க, உங்க மாமா, மச்சான், சித்தப்பா யாரோ ஒருத்தர் உங்கள விட்டு பிரிஞ்சு சென்றவங்க மீண்டும் உங்க கூடயே வந்து சேருவாங்க. அதேபோல இவங்க வரதுனால உங்க குடும்பத்தில மறுபடியும் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. அதேபோல நீங்க எதிர்பார்த்த உதவி, நீங்க வேற யார்கிட்டனா உதவி எதிர்பார்த்திருப்பீங்க. அது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. ஆனா, அது உதவி கிடைச்சாலும், நீங்க எந்த ஒரு காரியத்த செய்யறதாக இருந்தாலும், நீங்க கூடுதல் கவனம் தேவைங்க. அந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும் கூடுதல் கவனத்தோட நீங்க செஞ்சீங்கன்னா, ஒரு நல்ல சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. அதோடு இல்லாம இந்த நல்ல சாதகமான பலன்கள் மூலமாக புதிய வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்க போதுங்க. நீங்க எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் எதிரிகளை எதிர்கொண்டு நீங்க சவால்கள முறியடிக்க போறீங்க. சுவாரஸ்யமான நபர்கள வந்து நீங்க சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. பெரிய ஆளுங்கள நீங்க சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதன் மூலியமாக உங்களுடைய திறமைகளை நீங்க வெளிக்காட்டுவதற்கான நல்ல நேரமும் இப்ப கிடைக்க போதுங்க. ஆகையால உங்க வாய்ப்புகள நீங்க வெளிக்காட்ட போறீங்க. இதன் மூலமாக உங்களுக்கு பொறுப்புகள் கிடைக்க போதுங்க. பொறுப்புகள் மாறப்போதுங்க. அது மாறுனாலும், ஆனா நீங்க கவனத்துடன் அந்த பொறுப்ப நீங்க கையாளணுங்க. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. அதேபோல மேலிடத்திலிருந்து உங்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. ஆகையால மகர ராசியில் இருக்கக்கூடிய இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி காலத்துல நல்ல சிறப்பான பலன்கள் இருக்குங்க. அடுத்ததா பரிகார விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா, பரிகாரத்த பொறுத்தவரைக்கும் மகர ராசிக்காரர்கள், நீங்க ஆஞ்சநேயருக்கு வெண்ணெயை சாற்றி அர்ச்சனை செஞ்சு வந்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம் கண்டிப்பாக நீங்க பார்க்க போறீங்க. அதேபோல உங்களுக்கு ஒரு மன தைரியத்தையும் அதிகரிக்க ஆஞ்சநேயர் உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பாருங்க. மேலும் இன்னும் என்ன சிறப்பான பரிகாரங்கள் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இருக்குங்க. ஒன்றும் இல்ல. சிம்பிளான விஷயங்க. உங்க வீட்டுக்கு பக்கம், உங்க ஊர்ல நீங்க இருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பா விநாயகர் ஆலயம் இருக்கும். அந்த விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபாடு செஞ்சு வாங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் மேலும் உயருங்க. நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த செயல்பாடுகள் அனைத்தும் வெற்றி கிடைக்க போறதுக்கு விநாயகர் வழித்துணையாக இருப்பாருங்க. அடுத்ததாக நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் இந்த குரு பெயர்ச்சி காலத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஸ்ரீ கணபதி நமக, ஓம் ஸ்ரீ கணபதி நமக, ஓம் ஸ்ரீ கணபதி நமக அப்படின்னு இந்த மந்திரத்த தினமும் 9 முறை நீங்க சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பா சிறப்பான மாற்றம் உண்டாகும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9ங்க. அதிர்ஷ்டமான ஹோரை சந்திர ஹோரை, செவ்வாய் ஹோரை, புதன் ஹோரைங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, வடக்குங்க. அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமைங்க. ஆகையால மகர ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி காலம் நீங்க ஒரு சரித்திரம் படைக்க போற காலமாக இந்த குரு பெயர்ச்சி காலம் இருக்க போதுங்க. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. இறங்கி அடிங்க. வெற்றி நிச்சயங்க. வாழ்க வளமுடன்.